அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு பரமக்குடியிலிருந்து. இது பார்த்திங்கன்னா பரமக்குடி சந்தையில் காலையில் 3 மணிக்கு பரமக்குடி சந்தை காலையில் 3 மணிக்கு காலையில் ஒரு கடை நறுக்கி வைக்கிறேன். அது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு தீர்ந்துச்சு. அண்ணன் மட்டும் கொடுத்தாப்புல ஸ்டூடியோ நல்லா கூட தான் அவங்களுக்கு வாங்கியாச்சு. பாரும்போது நான் பாருங்க முதல்ல 23 ஒரு மாதம் ஒரு 10-12 ரூபாய்க்கு மேலே காலையில் கிடையாது. என்ன பண்ணுறதே தெரியல. கிடாயா அதிகமான மழையாக இருந்தது. ஆடு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி ஒரு 3 மணி ஒரு ஆடு எவ்வளோ இறங்கினாலும் விலைவாசி ஒன்றும் வாங்க முடியும். கிலோ 1000 ரூபா 1300 ரேஞ்சுக்கு சொல்கிறாங்க. இந்த கடாயெல்லாம் அண்ணன் ஒருத்தர் கேட்டார். ஒரு கிடா வந்து 14,500 அப்படி கேட்டார். 1500 11 விட்டு அந்த கோயிலுக்கு 100 ரூபா உடைக்க மாட்டேங்குது. இந்த இருக்கிற கடாயெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆந்திரா காசு ஒரு மூலப்படா அந்த மாதிரி இந்த கடாயெல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டார். தீரல நான் சொல்லி 5000 ரூபாய்க்கு மேலே கூட்டம் விட்டாங்க சொல்லிட்டாங்க. நைட்டு ஆடு விற்க ஒரு இடம் அளவுக்கு ஆடு ஒருத்த காலில் விட்டு மீச்சு போகிற மாதிரி இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா பிப்ரவரி சாயந்தரம் ஒரு 6-7 மணி நல்லா கிடாங்க. நம்ம குட்டி பக்கத்தில் அவர் வயசாக பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ கூட பார்த்தீங்கன்னா விலைவாசி இல்லாமல் 14 ரூபா ஜோடி 14 19 சொல்லி 18 தான் விட்டுங்களா விடாதீங்க அப்படின்னு அவரும் கறிக்கடைக்காரர் நல்ல கடை பெண்டு கூட எல்லாமே அவட பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு தீர்ச்சி எவ்வளோ தீர்ந்துன்னா நான் அது போயிட்டேன் 75 நல்ல கடாயை வச்சு நல்லா அழுத்தமான கடை கட்டில் இருந்துச்சு. அவரும் கறிக்கடைக்காரனால எனக்கு கறியோட வயசு தெரியும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்களும் 2-3 கை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. தீரலை அதுக்கு பற்றியும் தீரல எவ்வளோ தீர்ந்துச்சு அப்படின்னு தெரியல. தீர்ச்சான்னு தெரியல. நல்லா அழுத்தமான இருந்துச்சு. அழகாக இருந்துச்சு. 32 நல்லா கட்டிக்குவாங்க. எல்லாமே குட்டி 4-5 குட்டி பல்லாம் கட்டி இந்த கூட பார்த்தீங்கன்னா ஆளை தெரிஞ்சு பிடிச்சிருந்தாரு. அவருடைய உயரத்துக்கு இருந்துச்சுக்கிறாங்க பின்னிக்கிட்டு இருக்கிறது தெரியுது. 24 ரூபா அப்படி வாங்கி 26-28 அது அவரும் வியாபாரம் நல்லா சாட்சியான உயரமான கிடா பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை மேலே இருந்துச்சு. கிடா பின்னிட்டு இருக்கனால அவங்களுக்கு தெரியாது. நல்ல உயரமான கிடா. இது நம்ம கொண்டு வந்த புருவ குட்டி கிடா குட்டியும் புருவ குட்டி கொண்டு வந்தால் புருவ குட்டி மட்டும் தனியாக தீர்ந்துச்சு. அவர் வண்டியிலேயே வச்சு டாடா ஏசிலேயே வச்சு விட்டுட்டாப்புல தீர்ந்துருச்சு அவருக்கு. இந்த மைய வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா அடையாளத்துக்கு வச்சுருப்போம். அது சிலர் வாங்க வர சொல்லுவாங்க இது எதுக்கு மைய வச்சுருக்கீங்க அப்படின்னா கேட்பாங்க. சும்மா நம்ம குட்டி மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாண்டே அடையாளத்துக்கு வைக்கிறதா. வேறு ஒன்றும் பெரிய சென்டிமெண்ட்லாம் கிடையாது. ஒரு கேட்டாப்புல எதுக்கு இது அடையாளம் இது ஒரு இந்த மாதிரி மையெல்லாம் வைக்கிறீங்க குங்குமம் வைக்கிறீங்க பெயிண்ட் அடிக்கிறீங்க அது வந்து ஒரு அடையாளத்துக்கு இதுக்கெல்லாம் கிடா குட்டிப்பெல்லாம் இறக்கி கீழே விட்டுருவோம். மொத்தம் 17 குட்டியை பிறந்து நல்ல குட்டி நல்ல குடியான குட்டி ஒரு குட்டி 2 குட்டி 10ஆவது குட்டி இருந்துச்சு. அதில் இறங்கினோடனே கொஞ்சம் நல்ல விலைக்கு கேட்டாங்க. விலை வாங்கின விலைக்கு கொஞ்சம் அனுசரித்து வரல. அதோட கொஞ்சம் இழுத்து பிடிச்சி பார்ப்போம் பார்த்தா கடைசியாக பார்த்தா விலை விற்கலை. குட்டி லாஸ்ட்லேயே ரொம்ப நின்றுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபா நட்டம் விற்கிலோ நல்லா அழுத்தமான குட்டி வெளிச்சமான குட்டி. நம்ம ஃப்ரெண்டோடைய ஆடு நல்லா இறங்குங்கன்னு சொல்கிறக்காண்டி நமக்கு அனுப்பி விட்டாப்பு. சென்னை ஆடு நல்ல சென்னை ஆடு இந்த மாதிரி